ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் மயிலாஞ்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி ஊட்டியில் இருப்பாங்க. இவங்க அந்த ஊட்டியிலேயே ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு. இவங்களுக்கு அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க. இவங்களுடைய சித்தியோடைய வளர்ப்பில் தான் வாழ்ந்துட்டு வருவாங்க. ஆனால் சித்தி இவங்க மேலே தான் சொத்து இருக்கும், நம்ம ஹீரோயின் மேலே தான் சொத்து இருக்கும். இந்த சொத்தை எப்படியாவது தன்னுடைய பக்கம் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்களுடைய தம்பி தான் இந்த படத்துடைய வில்லன். ரொம்ப மோசமான ஆள். இதனை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இதனை அவாய்ட் பண்ண எப்படியா தப்பிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. ஹீரோ பார்த்தா அவரு ஹீரோனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியில் விட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு ஹீரோ வருவாங்க, அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவங்ககிட்ட தன்னுடைய காதலனை எப்படியாவது கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு லவ் பண்ண அதுக்கப்புறம் விட்டுட்டு போனால் பழைய ஹீரோ வந்துடுவார். இப்போ இறுதியில் நம்ம ஹீரோயின் இந்த ரெண்டு ஹீரோக்களில் யாரை கல்யாணம் பண்ணாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாங்க, இது நடிச்சு எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ரெண்டு ஹீரோக்கள் அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. ஊட்டியை ரொம்ப அழகாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு செம்மையாக இருக்குது. அதேமாதிரி பியூஜியம், இளையராஜா சாரோடைய பியூஜியம் நல்லாவே இருக்குது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு, நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயினுடைய அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தனித்துவமாக தெரியுது, நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய வில்லன் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா கதை தாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை, பழைய கதை. இன்னும் கொஞ்சம் செயற்கைத்தனமான சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியான சீன்ஸ் எடுத்துருக்கலாம். 90s காலகட்டங்களில் நடந்துக்கிற மாதிரி கதையம்சத்தை காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ், நிறைய சீன்ஸாக ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இதேமாதிரி லவ் ஸ்டோரி கொண்ட நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தோடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் தெரியுது. இவங்க இன்னும் எந்த ஒரு கேரக்டரும் அழுத்தமாக இவங்க எழுதலை. அதனால் யாரோடையும் மிங்கிளாகி உட்காந்து படம் பார்க்க முடியல. குறிப்பாக ஹீரோயினுடைய கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்கணும். ஆனால் இவங்க ஏனோதானு விட்டுட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சர் இதே மேலே ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம்.